ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போட்ட வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது கூட சேர்த்து ஒரு முருகர் பக்தரோட கதையும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டே இதை பாருங்கள். திருச்செந்தூரில் ஒரு முருகர் பக்தர் இருந்தார், ஒரு வயசானவர். அவர் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார். அந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் முருகரோட ஃபோட்டோவை வச்சு டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாகவே கிடையாதுன்னு சொல்லலாம். இவர் கம்பல் பண்ணியோ இல்லைனா கடவுள் இருக்கார் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்ஸ்லேயோ பையன்கிட்ட பண்ணலை. அவருக்கு வயசும் ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் அவர் பையனை கூப்பிட்டு, எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணுவியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்ப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறமா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நீ முருகர் படத்து முன்னாடி நின்று உன்னோட பிரச்சனையை நீ அவர்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்து போயிடுறாரு. இந்த மெடிக்கல் ஷாப்பை பையன்தான் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் செம்மையான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அன்றைக்கி அந்த அளவுக்கு யாரும் மருந்தெல்லாம் வாங்கலை. கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. திடீர்னு சாயந்தரம் கரண்ட்டெல்லாம் இல்லை. அந்த டைமில் அண்ணா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவரும் யார் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு சின்ன பையன் அண்ணா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. டாக்டர் இந்த மருந்தை 4 ஸ்பூன் கொடுத்தா தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. இந்த மருந்து இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அப்போது இவரும் என்ன பண்ணுறாரு, கடையில் பார்க்குறாரு, மருந்து இருக்குது. அப்போ இந்த பையன்கிட்ட என்கிட்ட இருக்குப்பா, நீ எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாவுக்கு கொடு அப்படின்னு கவுண்டர்கிட்ட வைக்கிறாரு. அந்த பையனும் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாரு, அந்த மருந்து கவுண்டர்கிட்டயே அப்படியே இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த பையன் என்ன எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. மத்தியானம் ஒருத்தங்க ரேட் பர்சனை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஒன்று எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டர்கிட்டயே வச்சுருந்துருக்காரு. இந்த சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு மருந்துக்கு பதிலாக இந்த ரேட் பாய்சனை எடுத்துகிட்டு போயிட்டான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. அப்போது அவரே அறியாமல், முருகா என்னை எப்படின்னா காப்பாற்று, இது என்ன சோதனை, ஒரு அம்மா தன் பையனோட கையாலேயே சாகிற நிலைமைக்கு வந்துருச்சே, என்னால் எப்படின்னா இந்த அம்மாவை காப்பாற்றுங்க, கண்டிப்பாக நான் உங்கள் கோயிலுக்கு உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டுறாரு. அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. திடீர்னு அண்ணான்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா அதே சின்ன பையன் கரண்ட் இல்லாமல் நான் இருட்டில் வழுக்கி விழுந்துட்டேன்னா, மருந்து பாட்டில் உடஞ்சி மருந்தெல்லாம் கொட்டிடுச்சு, எனக்கு இன்னொரு பாட்டில் இருந்தால் கொடுக்குறீங்களா ப்ளீஸ், பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனந்த கண்ணீர். அதோட முருகர்கிட்ட போய் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கரெக்டான மருந்து பாட்டில் எடுத்து பையன் கையில் கொடுக்குறாரு. அடுத்த நாளே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை பார்த்து தரிசிச்சுக்கிறாரு. ஸோ இந்த கதை மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா முருகர்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை மீண்டு கொண்டு வருவார். இதே மாதிரி ஒரு கதையோட அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.